அனைவருக்கும் வணக்கம். இது போன்ற காணொளி நான் இதுவரை போட்டதில்லை, இனிமேலும் போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குது. அப்படி இருந்தும் இந்த காணொளி போட வேண்டியது என்னுடைய கடமை என்று எண்ணி நான் போடுகிறேன். ஏனென்றால் எனக்கு கற்றுத்தந்த அரசியல் என்பது தனிமனித ஒழுக்கம், பெண்களை மதிப்பது, போற்றுவது, பொது இடத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்வது என்று எனது அண்ணன் செந்தமிழன் சீமான் கற்றுத்தந்த பாதையில் இன்று வரை பயணித்து வருகிறேன். அது மட்டுமல்லாத, நான் பயணிப்பது நாம் தமிழர் கட்சியில் தொகுதி பொறுப்பில் இருந்த ஒருவன் என்ற கடமை உணர்ச்சி எனக்கு இருப்பதனால் இது போன்ற காணொளி இனி ஒரு காலத்தில் போடக்கூடாது என்று நினைக்கிறேன். நாம் தமிழர் சொந்தங்கள், அண்ணன் சீமான் உள்ளிட்டவர்கள் இந்த காணொளிக்காக என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் பின்புறமாக தெரிகின்ற இந்த ஊடக நெறியாளர் முக்தார் சமீபத்திய நடவடிக்கை மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருட காலமாக அவர் இது போன்றுதான் செயல்பட்டு கொண்டு வருகிறார். தற்பொழுது அவர் தனிப்பட்ட முறையில் யூடியூப் சேனலை தொடங்கி மிகவும் அநாகரிகமாக, கேவலமாக பெண்களை, எனது குடும்ப பெண்களை, எனது அக்கா தங்கையை கேவலப்படுத்தி கொண்டு வருகின்ற இது போன்ற புறம்போக்குக்கு எல்லாம் அவரது பாஷையில்தான் நாம் பதில் சொல்ல வேண்டும். அதற்காக தான் அண்ணன் சீமான் உள்பட நாம் தமிழர் கட்சிகள் சொந்தங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் நமது எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறான் என்பதை, நமது எதிரிதான் நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நமது எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று அண்ணன் நமக்கு கற்றுத்தந்து இருக்கிற பாடம்தான் இந்த காணொளி. இது போன்ற புறம்போக்குகளெல்லாம் அவர்களது பாஷையில் நாம் சொன்னால்தான் அவர்களுக்கு புரியும் என்று நினைத்துதான் இந்த காணொளி பதிவிடுகிறேன். இதில் வருகின்ற வார்த்தைக்காக என்னை மீண்டும் மன்னித்து விடுங்கள். இந்த ஊடக நெறியாளர் என்கின்ற மாமா பைய முக்தார் அகமது என்கின்ற இந்த புறம்போக்கு எனது குடும்ப பெண்களை தொடர்ந்து வன்முறையாகவும், கேவலமாகவும், அநாகரிகமாகவும் சித்தரித்து கொண்டு வருகிறான். அவனுடன் சேர்ந்து இன்னும் ஒரு புறம்போக்கு, இந்த பின்னாடி தெரிகின்ற இந்த மருத்துவர் என்கின்ற இந்த காந்தராஜ் என்கின்ற இந்த நாய், இந்த இரு நாய்களும் சேர்ந்து கொண்டு எனது குடும்ப பெண்களை கொதறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வன்மையாக கண்டிக்க, அவர்கள் பாஷையில் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு தான் இந்த காணொளி. இவர்கள் தொடர்ச்சியாக பெண்களை, குறிப்பாக திராவிட அரசை எதிர்த்தோ அல்லது மக்களுக்கு உண்டான உரிமையை கேட்டு சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்கின்ற இந்த பெண்களை தொடர்ச்சியாக அநாகரிகமாக, வக்கிரமாக அசிங்கப்படுத்தி பேசுவது, யூடியூப்பில் தம்ப்லைன் வைப்பது என்று தொடர்ச்சியாக எனது குடும்ப பெண்களை அநாகரிகமாக பேசிக்கொண்டு வரும் இந்த இரு நாய்களையும் தமிழ்நாடு அரசு ஏன் இன்னும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறது? இது போன்ற புறம்போக்குகளெல்லாம் அதிகமானால் பெண்களின் நிலை என்ன ஆகும் என்று சற்று அரசு அதிகாரத்தில் உள்ளவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் யார் வீட்டு பெண்களாக வேணாலும் இருக்கட்டும், அவர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது அவரின் விருப்பம். அதை உன்னுடைய வயிற்று பசிக்காக பேருந்து நிலையத்தில் லேகியம் விற்ற காலத்தில் உனக்கு வருமானம் பத்தாது என்று இந்த ஊடகத்துக்கு வந்து சத்தியின் தொலைக்காட்சியில் உன்னை செருப்பால் அடித்து விரட்டிவிட்ட பிறகு தனியாக ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி எனது குடும்ப பெண்களை, தமிழ் பெண்களை இது போன்று அசிங்கப்படுத்தி கொண்டு வருகிற உனக்கு எதற்கு மரியாதை தர வேண்டும்? நீ பேசுகின்ற பேச்சை உனது வீட்டு பெண்கள் பார்ப்பார்களா இல்லையா? உனது வீட்டில் பெண்கள் இல்லையா? உனது அம்மாவும் பெண் தானே, உனது தாயும் பெண் தானே, உனக்கு மகள் இருக்க வேண்டும், கண்டிப்பாக மகளும் பெண் தானே. அவர்களை பற்றி நானோ அல்லது மற்றவர்களை பேசினால் உனக்கு எப்படி வலிக்கும்?
ஏண்டா புறம்போக்கு மாமா பையன் முக்தார், உனக்கு எப்படி வலிக்கும்? அதுபோல தானே என் வீட்டு பெண்களை நீ பேசும்போது எங்களுக்கு வலிக்குது. அடுத்த வீட்டு படுக்கை அறையும் அடுத்த வீட்டு குளியல் அறையும் வெட்டி பார்ப்பதுதான் உனக்கு வேலையாடா? வேறு வேலை இல்லையா? நீ சாப்பிடுகின்ற சாப்பாடுக்கு மற்ற வீட்டு பெண்களை இது போன்று கேவலப்படுத்தி தான் நீ சாப்பிட வேண்டுமா? இதை உன்னுடைய மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறதா? முதலாக உன்னுடைய மார்க்கம் இதுதான் சொல்லித் தருகிறதா உனக்கு? எப்போ பார்த்தாலும் எந்த காணொலியை பார்த்தாலும் சீமானுக்கு எதிராக பெண்களை வைத்து பேச வேண்டியது, திராவிட கட்சிகளுக்கு எதிராக பேசுவர்களை பெண்களை வைத்து அவதூறு பரப்ப வேண்டியது, அசிங்கமாக பதிவிட வேண்டியது. உனது வீட்டில் பெண்கள் இல்லை, உன் வீட்டு பெண்களை கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி பேசு, அவங்க கிட்ட பேசு, கேளு. இதுவரையும் பெண்ணையே பார்க்காத மாதிரி அந்த அந்த புறம்போக்கு காந்தராஜி டாக்டர்ன்ட்டு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறானே, பாலியல் மருத்துவர், அவங்ககிட்ட கேட்குற நீ அந்த இடுப்பு தெரிகிறதெல்லாம் உண்மையாலுமா? முத்தம் கொடுக்குறதெல்லாம் உண்மையாலுமா? ஏன் இதெல்லாம் இதுவரை நடக்கவே இல்லையா? இதுவரை சினிமாவில் அந்த மாதிரி அது சினிமா பொழுதுபோக்கு, ஒரு நடிப்பு. அந்த நடிப்புக்காக அவங்க செய்கிறாங்க. அதை நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற? நீ எது கேட்டுக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன? ஒரு தனி மனிதனை பற்றி அடுத்தவரை பற்றி நம்ம அநாகரிகமாக பேசுறதுக்கு அந்த உரிமை நமக்கு முதல்ல இருக்கா? அதுவும் ஒரு பெண்களை சமுதாயத்தில் பல உதவிகள் பல நற்செயற்பாட்டுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெண்களை தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறாக பேசிக்கிட்டு வர, நீ தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்திலேருந்து அதில் போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் பார்த்தாவே எல்லாம் இந்த அழுக்கு பிடிச்ச இந்த பெண்களை பற்றி, பெண்களை கேவலப்படுத்துறத பற்றி, அந்த பெண் அவருடன் போனார், இந்த ஆண் இவருடன் போனார், இந்த மனைவி இவரை விட்டு விலகியதற்கு காரணம் என்ன? உன் வீட்டில் எப்படா இருக்கு? நீ உன் மனைவி உன்கிட்ட ஒழுங்கா இருக்கா? உன்னுடன் பிறந்த அக்கா தங்கச்சி ஒழுங்கா இருக்காங்களா? அடுத்த வீட்டு பெண்களை பேசுறதுக்கு உன்னை எவன்டா அதிகாரம் கொடுத்தது? எப்படி நீ பேசலாம் என் வீட்டு பெண்களை பற்றி? ஒன்ன மாதிரி ஒரு நாய், அந்த நாய் அவன் வயசுக்கெல்லாம் அவெல்லாம் சாக வேண்டிய வயசில் அவன் என்னமோ பார்த்தானா, போனாங்களாம் வந்தாங்களாம் இதெல்லாம் பேசிக்கிட்டு உக்காந்துருக்காங்க. நீங்கள் எப்படி பிழைக்கிறீங்களா? பரதேசி பண்ணாட நாய்கள் அது மாதிரி தாண்டா அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க. பெண்கள் என்னடா பண்ண முடியும்? ஆண் வர்க்கத்தை எதிர்த்து, அதிகாரத்தை எதிர்த்து பெண்கள் என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நிர்பந்தம், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடந்தது, அதை வச்சுட்டு இப்போ கேவலப்படுத்தினா அவங்களுக்கு குடும்பம் இல்லை? பேரம்பேத்தி எடுத்த வயசில் மகன், மகள், மருமகன் அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும்? ஒன்றுமே இல்லாத புறம்போக்கு நாய்ங்க உங்களை மாதிரியாட அவங்களும் இருக்காங்க. மற்ற வீட்டு பெண்கள் எல்லாம் நீங்கள் தான் வயிற்று பசிக்காக எதை வேணாலும் தின்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க இறங்கி. எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்களா என்ன? எந்த காணொலி எடு பின்னாடி பாரு, வரிசையாக போடுறோம் பாருங்க பின்னாடி, அத்தனை காணொலியே அந்த பெண்களை பற்றியதான். பெண்களை பார்த்ததே இல்லையா? எதுக்கு உனக்கு இந்த கேவலமான பழப்பு? தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் ஒரு கோரிக்கை இதன் வாயிலாக என்னென்னா, எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையில் ஒரு மீம்ஸ் போட்டான், அது ஒரு 100 பேர் பார்த்துருப்பாங்க, அதிகபட்சம் ஒரு 1000 பேர் பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒருத்தன் ஒரு ட்வீட் போட்டான், அது ஒரு 5000 பேர் இல்லை ஒரு 10,000 பேர் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் தனிப்பட அமைச்சு தேடி பிடிச்சி இரவோட இரவா என்னமோ இந்திய பாகிஸ்தான் எல்லையில் தீவிரவாதியை போய் பிடிச்சிட்டு வர மாதிரி 100 பேர் 200 பேர் காவல்துறை இறக்கி பிடிச்சிட்டு அவன் கண்ணை கட்டி அடித்து கை காலெல்லாம் உடைச்சி பாத்ரூமில் வைக்கு விழுந்துட்டான் அப்படின்ட்டு ஒரு மாவு கட்டு போட்டு ஒரு கதையை கட்டுறீங்களே, இது போன்ற நாய்களெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல பேசுறது? பொதுவாக சவுக்கு சங்கர் ஒரு காவல்துறையில் நடந்த ஒரு பெண்களை பற்றி அவதூறாக பேசிட்டாரு, அந்த கருத்தை நம்ம ஏற்கலை. அதற்காக இன்னும் வரைக்கும் 3 மாதத்துக்கு மேலே இன்னும் வரைக்கும் சிறையில் வச்சுருக்கீங்க. இது மாதிரி உங்கள் திராவிட கட்சியோட ஆதரவு ஊடகம் தானே, ஊடகவியலாளர்கள் தானே இந்த நாய்கள்லாம். இவனுங்க மேலெல்லாம் என்ன நடவடிக்கை உங்களுது? படத்தோட போடுறானுங்க, அதுலேயும் ஏ போட்டு பிராக்கெட் போட்டு படத்தோட போடுறானுங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியலையா? எவரோ ஒருத்தர் ஒரு சின்ன ட்வீட்டு போட்டாவே தேடி பிடிக்கிறீங்க.
ஒரு மீம்ஸ் போட்டாவே உடனே என்னமோ நாடே அப்படியே கொந்தளிச்சு வெடிச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுற மாதிரி தேடி பிடிச்சி வழக்கு போட்டு உலார வைக்கிறீங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த வீட்டு பெண்களை பற்றி. இந்த நாய்ங்க 2 பேரும் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. 12 லட்சம் 13 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இந்த நாய் போடுற வீடியோவெல்லாம். இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இல்லை சொல்லிடுங்க. திமுகவை ஆதரித்து பேசுகிறவங்க யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். நாங்கள் எதையும் சொல்ல மாட்டோம், எதுவும் கண்டுக்க மாட்டோம். திமுகவை எதிர்த்து யார் பேசினாலும் நாங்கள் வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லிடுங்க. நாங்கள் இந்த மாதிரி காணொலியெல்லாம் போட மாட்டோம், இப்படி ஆதங்கெல்லாம் பட மாட்டோம். சரி, இதுதான் நம்ம இதுதான் நம்ம நிலமன்ட்டு நாங்கள் என்னென்ன பேசுகிறாங்களோ காதில் பஞ்சு கூட வச்சுக்கிட்டு நாங்கள் படுத்துட்டு இருந்துட்டு போகிறோம். அதை விட்டுட்டு சட்டம் இருக்குது, காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. இது எல்லாமே திமுக ஆட்சிக்கு எதிராக பேசுகிறவங்க மேலே தான் பாயுது. திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற எந்த ஊடகவியலாளர் மேலேயாவது இது வரைக்கும் வழக்கு போட்டிருக்குங்களா? இந்த காந்தராஜ் மேலே அம்மையார் ரோஹிணி வழக்கு தொடர்ந்துருக்காங்க. 5 பிரிவின் கீழே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இன்ன வரைக்கும் ஏன் கைது செய்யல? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அது அண்ணன் துரைமுருகன் பேசினார், ஒரு பாட்டு பாடினார். 25 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக எழுதி மெட்டு அமைச்சு உலகம் பூரா பாடிய பாட்டு, உலகம் பூரா கேட்ட பாட்டு, அதை பாடினாருன்ட்டு தனிப்படம் அமைச்சு அவரை பிடிச்சிக்கிட்டு வந்து அவர் காரெல்லாம் அடித்து நொறுக்கி என்னெல்லாம் ஐசேட்டி அக்கிரமம் பண்ணீங்க. அதெல்லாம் வழக்கு. அவருடைய கைபேசியை வாங்கி இன்ன வரைக்கும் அந்த கைபேசியை கொடுக்கல. அவர் என்ன ஓடி ஒளிஞ்சிட போகிறாரா, இல்லை மறைஞ்சிட போகிறாரா? இப்படி ஒரு 2 நாய்ங்க இப்படி உக்காந்துக்கிட்டு சினிமா துறையில் இருக்கிற அத்தனை பெண்களையும் அவ்வளோ அநாகரிகமாக பேசிட்டு வரானுங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இவனுங்க மேலாம் எப்போ தான் உங்கள் சட்டம் பாயும்? இல்லை என்ன 2 ஆண்டு காலமும் திமுகவை எதிர்த்தாப்பில் பேசுகிறவங்க மேலே மட்டும்தான் உங்கள் சட்டம் பாயமா என்ன? இப்படியே போச்சு அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை மேலே இருக்கிற ஒரு மரியாதையும் குறைஞ்சி போயிடும். திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுக அரசு தொடர்ச்சியாக இப்படியே ஆட்சி அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு வந்ததுன்னா இதுதான் கடைசி ஆட்சியாக இருக்கும் திமுகவோட. ஏன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு வெறுப்பை சம்பாரித்து வச்சுருக்கீங்க திமுககாரங்க. எங்கே பார்த்தாலும் கொலை சாராயம், சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் கிடையாது. சட்டத்தை பற்றி அவனாவது ஏதாவது என்ன மாதிரி அப்பாவிகள் வந்து பேசின அவன் மேலே வழக்கு, அவன் கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, அவன் குடும்பத்தை சிதைக்கிறது. எதுக்கு இந்த அரசு, எதுக்கு இந்த அதிகாரிகள்லாம்? என்ன சரியா இருக்கு தமிழ்நாட்டில்? கேவலத்திலையும் கேவலம். இது போன்ற தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வர இந்த மாதிரி அநாகரிகமாக பெண்கள் அவமதிக்கிற, என் குடும்ப பெண்களை அவமதிக்கிற இந்த நாய்களெல்லாம் தானாக திருந்தணும். இல்லைன்னா சட்ட ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இவனுங்க படுற துன்ப துயரத்தையும் இந்த உலகமே பார்த்து சிரிக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கு முன்னாடி சட்ட ரீதியான இந்த மாதிரி பேசுகிறவங்க மேலாம் நடவடிக்கை எடுத்து இதை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு வாங்க, நடைமுறைப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.